டீன் கிட்ஸ் இருக்கிற ஒரு மதராக நீங்கள் ஆல் தி பெஸ்ட். பிகாஸ் என் பொண்ணுலாம் டீனெல்லாம் மாறி வந்துட்டாங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பையன் இப்போ காலேஜ் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். பட் அது வந்து ரொம்ப டஃப்பான டைம் தான், அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஸ் அ மதர். மோர் தென் ஃபாதர், மதருக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபாதர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மூட் ஸ்விங்ஸு, அவங்களோட அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்மள்ட்ட தான் காமிப்பாங்க. ஸோ நான் நிறைய சமயம் அழுதுருக்கலாம் கூட செஞ்சுருக்கேன் நான். ஏன்னா அத்தனை ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து ரெண்டு ஒரு ஸ்டேஜ்னு சொல்கிறது அதுக்கு தான் இல்லையா, நம்மளும் அதுதான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம அந்த மாதிரி இந்த ஏஜில். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த டீன் ஏஜில் இருக்கிற கிட்ஸ் இருக்கிற மதராக இருந்தால் பொறுமையாக இருங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லிசனிங் ஹார்ட் அண்ட் லிசனிங் திஸ் குட் சோல், தட்ஸ் இட். அது எங்கேயுமே கிடைக்காது. அவங்களுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் கிடைக்காது, அம்மா உங்ககிட்டேருந்து மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கொடுத்தாலே அந்த டீன் பீரியடை வந்து அந்த குழந்தைங்க அழகாக ஸ்மூத்தாக ரொம்ப கஷ்டப்படாமல் நல்லா இலகுவாக கடந்துருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.